வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட பூஜித் ஜெயசுந்தர. கேமஸ்ரீ பெர்னாண்டோ உளவுத்துறை எச்சரிக்கைகளை புறக்கணித்த குற்றம். 854 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியான பூஜித் யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி மாவட்டங்களுக்கும் புதிய மெட்ரோ பேருந்து சேவை. கோட்டபய ராஜபக்ஷவினால் ஊடகங்களை அச்சுறுத்திய ரகசிய உளவுத்துறை. கொலை கும்பல் தொடர்பான புதிய தகவல். உக்ரைனுக்கு பெருத்த மாற்றம். பேட்ரியாட் ஏவுகணைக்கான அனுமதியை மறுத்தது அமெரிக்கா. சமீபத்திய நாட்களில் கிடைத்த ஒரே நல்ல செய்தி ஐநா வெளியிட்ட தகவல். இனி தொடர்பான விரிவான செய்திகள். மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோரை நீதிமன்றத்திலிருந்து சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். ஈஸ்டர் ஞாயிறன்று நிகழவிருந்து பயங்கரவாத தாக்குதல் குறித்த உளவு தகவல்கள் கிடைத்திருந்தும் அதனை தடுக்க தவறியது, கடமையிலிருந்து தவறியது மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்தது ஆகிய குற்றங்களுக்காக இருவருக்கும் கொழும்பு நிரந்தர மூவர் உயர் நீதிமன்றத்தில் பெரும்பான்மையான நீதிபதிகள் மரண தண்டனை விதித்தனர். இந்த நிலையில் இருவரும் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். நாட்டின் மிக உயர்ந்த பதவிகளில் முன்னர் இருந்த போலீஸ் அதிகாரியான முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு முன்னதாக வந்திருக்கக்கூடிய உளவுத்துறை எச்சரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க தவறிய குற்றத்திற்காக கொழும்பு உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் பெரும்பான்மை தீர்ப்பின்படி மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 1960ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி குர்நாகலில் பிறந்த பூஜித் இப்பாகமுகம் மத்திய பாடசாலை மற்றும் கண்டியில் உள்ள தர்மராஜா கல்லூரியில் கல்வி பயின்ற பின்னர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் வணிகவியல் இளங்கலை பட்டம் பெற்றார். பூஜித் 1985ஆம் ஆண்டில் இலங்கை போலீஸ் பரீட்சையில் உதவி போலீஸ் கண்காணிப்பாளராக சேர்ந்த தனது 35 ஆண்டுகால பணியில் படிப்படியாக பதவி உயர்வு பெற்றவர். 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அரசாங்கத்தின் கீழ் அரசியலமைப்பு சபையால் அவர் 34வது போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டார். இலங்கையின் வரலாற்றில் மிக இருண்ட காலகட்டங்களில் ஒன்றான 2019 ஏப்ரல் மாதம் 21 அன்று ஈஸ்டர் ஞாயிறு அன்று நடந்த பயங்கரவாத குண்டு வெடிப்புகளின் போது ஜெயசுந்தர போலீஸ் தலைவராக பணியாற்றினார். அந்த தாக்குதல்களில் 260க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதோடு நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். தாக்குதல்கள் குறித்து முன்கூட்டியே உளவுத்துறை எச்சரிக்கைகள் கிடைத்திருந்த போதிலும் உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறியவர்களா என்பது குறித்து பின்னர் விசாரணைகள் கவனம் செலுத்தின. தாக்குதல்கள் நடந்த சில நாட்களுக்கு பிறகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜெயசுந்தரவை பதவி விலகுமாறு உத்தரவிட்டார். அவர் மறுத்ததால் 2019 ஏப்ரலில் அவர் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டு அவருக்கு பதிலாக பதில் போலீஸ் மா அதிபரான CD விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டார். பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இடையிலான உளவு தகவல்களை பகிர்வதில் ஏற்பட்ட தோல்விகளே இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் என்று ஜெயசுந்தர தொடர்ந்து கூறி வந்தார். பின்னர் அவர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோவுடன் கைது செய்யப்பட்டு தாக்குதல்களை தடுக்க தவறியதற்காக கூறப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் வழக்கு தொடரப்பட்டார். 2022இல் அவர்கள் தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைக்க அழைக்கப்படாமலேயே வழக்கறிஞர் மன்றத்தால் விடுவிக்கப்பட்ட போதிலும் தலைமை வழக்கறிஞர் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்தார். அதனைத் தொடர்ந்து உயர் நீதிமன்றம் அந்த விடுவிப்பு சட்டப்படி குறைபாடுடையது என்று தீர்ப்பளித்து விசாரணையை தொடர உத்தரவிட்டது. 2026 ஜூலை மாதம் 31ஆம் தேதி அன்று கொழும்பு உயர் நீதிமன்றத்தின் விசாரணை அமர்வு பெரும்பான்மை தீர்ப்பின் மூலம் பூஜித் ஜெயசுந்தர மீது சுமத்தப்பட்ட 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளி என கண்டறிந்தார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுக்கு முன்னர் கிடைத்த உளவுத்துறை எச்சரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க தவறியதன் மூலம் ஏற்பட்ட குற்றவியல் அலட்சியம், கடமையிலிருந்து தவறியது மற்றும் மரணங்களுக்கு உடந்தையாக இருந்தது ஆகிய குற்றங்களுக்காக அவருக்கு மரண தண்டனை விதித்தது. அரசு தரப்பு வழக்கை நியாயமான சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கவில்லை என்று கண்டறிந்த ஒரு நீதிபதி மட்டும் மாறுபட்ட கருத்தை தெரிவித்தார். ஜனவரி 2023இல் தாக்குதல்களை தடுக்க தவறியதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் அடிப்படை உரிமைகள் மீறியதற்காக அவர்களுக்கு 75 மில்லியனை தனிப்பட்ட முறையில் இழப்பீடாக வழங்குமாறு உயர் நீதிமன்றம் அவருக்கு உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின்படி அவர் முழு தொகையையும் செலுத்தி முடித்திருந்தார். புதிய மெட்ரோ பேருந்து சேவைப்படி அடுத்த சில வாரங்களில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு
கொண்டுவரப்படும் என போக்குவரத்து அமைச்சரான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். மெட்ரோ பேருந்து சேவையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். சீனா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து மொத்தம் 121 மெட்ரோ பேருந்துகள் பெறப்பட்டதாகவும் அவை தற்போது பதிவு நடவடிக்கைகள் மற்றும் ஏனைய சட்ட ரீதியான நடைமுறைகளுக்கு உட்படுத்தி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். தேவையான பதிவு மற்றும் சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் இந்த பேருந்துகளை பொதுமக்களின் சேவையில் ஈடுபடுத்த எதிர்பார்க்கின்றோம் என அமைச்சர் கூறினார். ஏற்கனவே மெட்ரோ பேருந்து சேவைக்காக பல புதிய வழித்தடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவை தொடர்பான அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என்று அவர் கூறினார். மேலும் ஜப்பானில் இருந்து கூடுதலாக 50 பேருந்துகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதன் மூலம் கொழும்பை தாண்டி நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கு மெட்ரோ சேவையை விரிவுபடுத்த முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இந்த ஆண்டு முடிவுக்குள் யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி மெட்ரோ பேருந்து சேவையை ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம். அதற்காக இரு மாவட்டங்களிலும் மெட்ரோ பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். தனியார் வாகன பயன்பாட்டை குறைத்து அதிகமான பயணிகளை பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்த செய்வதே அரசாங்கத்தின் நீண்டகால நோக்கமாகும் என அமைச்சர் குறிப்பிட்டார். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபய ராஜபக்ஷவின் காலத்தில் இலங்கையின் ராணுவ உளவுத்துறை பொறிமுறையின் கீழ் சாதாரண கட்டளை முறைமைகளுக்கு அப்பால் ரகசியமாக இயங்கியிருக்கக்கூடிய ஒரு பிரிவு தொடர்பில் எந்தவிதமான நீதி நடவடிக்கைகளும் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்த பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட கொலை மற்றும் அச்சுறுத்தல், தாக்குதல், பயமுறுத்தல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்ட ராணுவ அதிகாரிகள் 2 தசாப்தங்கள் கடந்த நிலையில் சுதந்திரமாக நாட்டில் நடமாடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான ஒரு பிரிவு இயங்குவதை அரசாங்கம் ஒருபோதும் உத்தியோகபூர்வமாக ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த குழுக்களுக்கு உத்தரவாதங்களை பிறப்பிப்பது யார் என்பது மட்டுமல்ல, அந்த உத்தரவுகள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுப்பதற்கு அதிகாரமுள்ள நிறுவனங்கள் தொடர்ந்து தவிர்த்து வருவது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. எந்தவொரு மேற்பார்வை குழுவிற்கும் பொறுப்பு கூற கடமைப்படாத பாதுகாப்புத்துறையின் உயர் அதிகாரிகளுக்கு மட்டுமே பொறுப்பு கூறும் ஒரு பிரிவாக ரகசியமாக இயங்கியது. அந்த பிரிவின் நேரடி தளபதியாக ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஹபில ஹெந்தாவிதார்ன செயல்பட்டதாக கூறப்படுகின்றது. அரசு புலனாய்வு சேவையுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட ஆட்சேர்ப்புகளில் செயல்பாட்டு திறமையை விட ரகசியத்தை பேணுதல் மற்றும் அரசாங்கத்திற்கு குறிப்பாக ஹொகிபல ராணுவ முகாமில் நிறுவப்பட்டிருந்தது. இந்த உறுப்பினர்கள் சாதாரண ராணுவத்திடமிருந்து தனித்து வாழ்ந்ததுடன் தனி உணவு மற்றும் வசதிகளை பெற்று சாதாரண ராணுவ ஒழுக்கம் மற்றும் பரிசோதனைகளிலிருந்து முற்றாக விடுவிக்கப்பட்டிருந்தனர். 2009ஆம் ஆண்டளவில் போர் இறுதிக்கட்டத்தை எட்டியிருந்ததால் இந்த பிரிவு யுத்த களத்திற்காக கட்டியெழுப்பப்படவில்லை, மாறாக ஏனைய உட்புற அடக்குமுறை நடவடிக்கைகளுக்காகவே உருவாக்கப்பட்டது. கண்ணுக்கு தெரியாமல் தாக்குதல் நடத்தும் தொழில்நுட்பம் ஒரு சாதாரண குற்ற கும்பலிடமிருந்து இந்த பிரிவை வேறுபடுத்துவது ஆயுதமேந்திய உறுப்பினர்கள் எந்தவிதமான தடையுமின்றி கொழும்பு நகரத்திற்குள் பயணிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருந்த சிக்கலான ஒருங்கிணைப்பு அமைப்பாகும். கண்காணிப்பு கேமராக்களில் சிக்காமல் இருக்க போலி இலக்க தகடுகளை பொருத்திய வெள்ளை நிற வேன்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் பயன்படுத்தியுள்ளனர். பேட்ரியாட் ஏவுகணைகளை உக்ரைன் தயாரிப்பதற்கு அமெரிக்கா இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இதுகுறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் பேச்சுவார்த்தைகளில் யாராவது அவற்றை உருவாக்க அனுமதிப்பதில் அமெரிக்கா மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ரஷ்ய தாக்குதல்களில் இருந்து தற்காத்துக் கொள்ள உதவும் வகையில் பெட்டேரியாட் ஏவுகணை இடைமறிப்பான்களை தயாரிக்க உக்ரைனுக்கு உரிமம் வழங்கப் போவதாக அண்மையில் ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்த நிலையில் குறித்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கிய ட்ரம்ப் ஏவுகணை தொழில்நுட்பம் உள்ளிட்ட மேம்பட்ட அமெரிக்க ஆயுதங்களை பகிர்வது தொடர்பில் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், தற்போது நாங்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை, நாங்கள் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த வகையான தொழில்நுட்பத்தை விட்டுக் கொடுப்பது ஒரு கடினமான விடயம். இது ஒருபோதும் நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் யாரிடம் அந்த தொழில்நுட்பத்தை கொடுக்கின்றீர்களோ அவர்கள் ஒரு நாள் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடும் என்று கூறினார். ஹமாஸ் அமைப்பினுடைய ஆயுதங்களில் கைவிடவும் காசாவில் இஸ்ரேல் தன்னுடைய படைகளை திரும்ப பெறவும் எட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தமே சமீபத்திய நாட்களில் கிடைத்த ஒரே நல்ல செய்தி என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டரீஸ் தெரிவித்தார். சிரியா, ஜோர்தான் மற்றும் சைப்ரஸ் நாடுகளுக்கான தன்னுடைய சமீபத்திய பயணங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய கிழக்கு பிராந்தியத்தால் இனி மற்றொரு போரை தாங்க முடியாது என்று சுட்டிக்காட்டினார். இதன்படி மத்திய கிழக்கின் அனைத்து முனைகளிலும் மோதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதை குட்டேரஸ் உறுதியாக வலியுறுத்தினார். மேலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஆகிய இருதரப்பும் விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
இந்த இலக்குகளை செயல்படுத்துவதற்கான வழிவரைபடம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் எந்தவிதமான கேள்விகளோ சந்தேகங்களோ அல்லது அதை சீர்குலைக்கும் முயற்சிகளோ இன்றி அந்த வழிமுறை முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.